எஸ் வெல்கம் டு எஸ்பிஓ ஜாப்ஸ். நம்ம இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து எஸ்பிஓ மூலியமாகவே ஐடிஆர் ஃபார்ம் ஃபில்லில் பியாண்ட் குளோபல் சர்வீஸில் வந்து நம்ம வந்து ஐடிஆர் ஃபார்ம் ஃபில்லில் 999 அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து இதில் ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்து நமக்கு ஒரு லிங்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம எஸ்பிஓ மூலியமாக பண்ணதுனால 999 தான் நமக்கு இங்கே வந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும்னு இப்போ நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணால் இதில் தமிழ்லேயும் இங்கிலீஷில் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் தெரியாதவங்க தமிழை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ண உங்களுக்கு மட்டும்தான் இது. ஸோ இதில் என்னென்ன தேவை அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுடைய கரெக்ட் ஜிமெயில் அட்ரஸ் எதுவோ அது மட்டும்தான் இங்கே கொடுக்கணும். ஸோ இது கிடையாது நான் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸ்ஸு. ஸோ நான் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸ் வேறு. ஸோ எப்படி நான் உங்களுக்கு இங்கே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு சொல்லித்தரேன். எஸ்பிஓவில் நீங்கள் வந்து 999 பே பண்ண உடைய ஐடி எந்த ஐடியோ அந்த ஐடி ஸ்டாஃப் ஐடி இங்கே போடணும். அடுத்து உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டர் நேம் டு லாஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய நேம் வந்து ஃபைரோஸ் பானு. ஸோ எனக்கு வந்து ஃபைரோஸ் அண்டு பானுன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதோ ஷார்ட்டாக ஒரு நேம் தான் இருக்குது அப்படின்னா பக்கத்தில் உங்கள் அப்பாவோட நேமை போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வந்து உங்கள் அப்பா நேமை இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ யார் வந்து ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பா நேமை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து நீங்கள் எந்த உங்கள் செக்ஸ் என்ன அப்படின்றது இங்கே கொடுக்கணும். நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேல்னால் மேலே டிக் பண்ணுங்கள், ஃபீமேல்னால் ஃபீமேலை டிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பிறந்த தேதி பேன் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? உங்கள் பேன் கார்டில் என்ன டேட் கொடுத்துருங்களோ அது இங்கே கொடுத்தா தான் அவங்க அப்செட் பண்ணிப்பாங்க. ஸோ பேன் கார்டில் ஒரு டேட்டு வேறு எதில் நமக்கு சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் இருக்கும் இல்லையா சில பேருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். இது வந்து நமக்கு பேன் கார்டில் உள்ள பர்த் டேட் தான் இங்கே கொடுக்கணும். அடுத்து பேன் கார்டில் என்ன நம்பரோ அதை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான வேலை. அந்த டைமில் போய்ட்டு தேடாதீங்க. அடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ். இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ ஸோ அந்த பர்மனெண்ட் அட்ரஸை இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டோர் நம்பரு, தெரு பேர், அடுத்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற சிட்டியா வில்லேஜா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்கே உங்கள் தாலுக்கா கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து உங்கள் பின்கோடு கொடுத்துருங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியானா இந்தியா, அதர் ஸ்டேட்னா அதர் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆதார் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர். ஸோ இப்போ உங்களுடைய ஆதார் கார்டில் யாருடைய நம்பரை கொடுத்துருக்கீங்களோ, ஸோ சில பேர் வந்து அவங்க அப்பா நம்பரை கொடுத்துருப்பாங்க, சில பேர் ஹஸ்பண்ட் நம்பரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி யார் நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் தான் இங்கே கொடுக்கணும். ஏன்னா அந்த நம்பருக்கு தான் வந்து இங்கே ஓடிபி வரும். ஓகே. அடுத்து வந்து உங்களுடைய நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு வந்து ரீச் ஆகிற அந்த நம்பர் இங்கே கொடுக்கணும். உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை இங்கே எனேபிள் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் பார்க்கணும், உங்கள் ஃபோன் பண்ணாலும் அது எடுக்கணும். ஸோ ரீச்சபிளாக இருக்கிற நம்பரை இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ரீசார்ஜ் இல்லாத நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்க முடியாமல் போயிடும். அடுத்து வந்து இமெயில் அட்ரஸ். ஸோ நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸை கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இமெயில் அட்ரஸுக்கும் ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ஹோல்டிங் ஷேர் ப்ரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ப்ரைவேட் லிமிடெடில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுங்க. ஸோ நம்ம எஸ்பிஓ வந்து ப்ரைவேட் லிமிடெட். ஸோ எஸ்ன்னு கொடுங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா யாராவது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி இருக்குன்னா எஸ், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் வந்து போன வருஷத்தில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வந்து கரண்ட் பில் கட்டியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குன்னா எஸ், இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கரண்ட்லி இப்போ வந்து அதை கனெக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டு மட்டும்தான் இங்கே கொடுக்கணும், ஐஎஃப்சி கோடு. ஸோ அதை மட்டும் இங்கே கொடுங்க. அடுத்து உங்கள் ஆதார் நம்பரு, அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் ஜிஎஸ்டி நம்பர் கொடுங்க. அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே படித்து பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துட்டு இதெல்லாம் ஓகேன்னா இதில் வந்து நீங்கள் வந்து வேணால் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து
ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இது பிடிச்சிருக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. ஸோ நம்ம வந்து ஐடிஆர் ஃபார்ம் பண்ணுறது எஸ்பிஓ மூலயமா, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துல சப்மிட் பட்டன் அழுத்துங்க. இந்த சப்மிட் பட்டன் அழுத்தினா மட்டும்தான் நமக்கு சப்மிட் ஆகும். ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது இதில் வந்து இந்த பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு ஏதாவது இஷ்யூஸ்ன்னு சொன்னாக்கா, ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கோங்க. பட் இதை வந்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஷோ ஆகாது. அதனால் எங்களால் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாததுனால ஸோ ஃபார்மை வச்சு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்கள்கிட்ட கேட்டுக்குங்க. அண்ட் டெலிகிராமில் இருந்தாலுமே நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ என்னை வந்து நீங்கள் எப்போ போய் சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.